1914 பாம்பன் ரயில் பாலம் கட்டப்படுவதற்கு முன்பு ராமேஸ்வரம் தீவிற்குச் செல்ல கப்பல் போக்குவரத்து மட்டுமே ஒரே வழியாக இருந்தது. மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை கடல் வழியாக படகுகள் மற்றும் சிறிய கப்பல்கள் மூலம் மக்கள் மற்றும் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. கப்பல் போக்குவரத்து 1900களின் தொடக்கத்தில் மக்கள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்ல படகு சேவைகளை மட்டுமே சார்ந்திருந்தனர். ரயில் பாலம் 1914 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் ராமேஸ்வரத்தை நிலப்பரப்புடன் இணைத்த முதல் கடல் வழி பாலமாகும். சாலைப்பாலம் 1988 ரயில் பாலத்திற்கு இணையாக சாலை பாலம் அன்னை இந்திரா காந்தி பாலம் கட்டப்பட்ட பின்னரே பேருந்து மற்றும் வாகன போக்குவரத்து சாத்தியமானது. தற்போது பழைய பாலம் மூடப்பட்டுள்ளதால் ராமநாதபுரம் வரை மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டு அங்கிருந்து சாலை வழியாக பேருந்துகள் மூலம் ராமேஸ்வரம் செல்லப்படுகிறது. இதுவரை எந்த ஒரு விபத்தும் காணாத பாம்பன் கடல் பாலம் கடந்த 110 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்தது. அதிக உப்புத்தன்மை கொண்ட பாம்பன் கடலின் மீது அமைக்கப்பட்ட இந்த பாலத்தில் அரிமானம் ஏற்படாமல் இருப்பதற்காக குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரசாயன வர்ண பூச்சு செய்யப்பட்டு வந்தது. ஆனாலும் கடல் உப்பு காற்று காரணமாக கப்பல்களுக்கு வழிவிடுவதற்காக திறக்கப்படும் பாலத்தின் கிரடர் பகுதிகள் துருப்பிடிக்க ஆரம்பித்தது. சில இடங்களில் துரு காரணமாக இரும்பு பட்டைகளின் கனம் குறைய ஆரம்பித்தது. இதனால் பாலத்தின் அபாய நிலை காரணமாக ரயில்கள் 2 கிலோமீட்டர் பாலப்பகுதியில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்பட்டன. மேலும் பராமரிப்பிற்காக ரயில் போக்குவரத்தை அடிக்கடி நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. உபந்து பாண்டி சாலை பாலத்தின் கீழாக பாலத்தில் ஊர்ந்து செல்லும் ரயில். இந்நிலையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த பாலத்தை தொடர்ந்து பயன்படுத்துவது ஆபத்தை விளைவிக்கும் என கருத்து தெரிவித்திருந்தனர். எனவே நவீன வசதிகளுடன் புதிய பாலம் கட்ட ரயில்வே வாரியம் முடிவு செய்தது. மதிப்பீட்டில் புதிய பாலத்திற்கான திட்டம் உருவாக்கப்பட்டது. தற்போதைய ரயில் பாலம் அமைந்துள்ள பகுதியின் வடக்கு பகுதியில் புதிய பாலத்தினை அமைக்க முடிவு செய்யப்பட்டதுடன் சுமார் 2.08 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய பாலத்தை உருவாக்கவும் திட்டம் தயாரானது. பழைய பாலத்தினை போன்றே புதிய பாலத்தின் இடையேயும் படகுகள் மற்றும் கப்பல்கள் கடந்து செல்லும் வகையில் தூக்கு பாலம் அமைக்கவும் ரயில்வே துறையினர் திட்டமிட்டனர். இந்த புதிய ரயில் பாலத்திற்கான திட்டத்தை கடந்த 2019 மார்ச் மாதம் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் துவக்கி வைத்தார். இதையடுத்து பாலம் அமைப்பதற்கான பணிகளை ரயில்வே கட்டுமான நிறுவனமான ரயில் விகாஸ் நிகம் லிட் தொடங்கியது.